தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இபி பில்லை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே வந்து நம்ம கர்நாடகாவில் வந்து இந்த ஒரு வருஷத்துலேயே மோர் தென் 3 டைம்ஸ் வந்து இபி பில்லை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வருஷம் இதுக்கப்புறம் இபி பில்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இபி பில்லை குறைக்கிறதுக்கு சோலார் பேனல் போடலாமா போடலாம், சோலார் பேனல் யார் யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி ஏ டு Z நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி டிவி. ஸோ இபி பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு மெயினாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி மோர் தென் 60% வந்து நான் ரெனியூபிள் சோர்ஸஸில் தான் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இது பில்லு ஏற தான் போகுது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சோலார் பேனலில் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா மீட்டர் ரீடிங் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தான் ரேட் பண்ணுறோம். 500 1500 வரைக்கும் யூஸ் பண்ணுற மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய கால்குலேஷன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10 யூனிட்ஸ் அப்படிங்கும்போது ஸோ நான் 2 மாதத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 500 to 600 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இது கூடவோ குறைச்சிலே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம 500 யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டான்ஜெட்கோவில் வந்து ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ அப்டேட்டட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1700 அந்த ரேஞ்ச் வருது. இது கூடவோ குறைச்சோ இருக்கலாம். ஸோ ஆனால் இது வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆனால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர டிக்ரீஸ். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சோலார் பேனல் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சோலார் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா பேனல்ஸ்னு நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ மோனோ பாலி அப்படின்னு 2-3 வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த பேனலில் கனெக்ஷனை பொறுத்து சோலார் சிஸ்டத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஆன் கிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சோலார் பேனல் கனெக்ஷன் ப்ளஸ் வந்து இபி கனெக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த சோலார் பேனல்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் போகும். இன்கேஸ் நீங்கள் வீட்டை கன்சியூம் பண்ணல அப்படிங்கும்போது இபிக்கும் போகும். ஸோ ஆஃப் கிரிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷன் எது இருக்காது, ஒன்லி சோலார் பேனலோடைய கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து 2 கனெக்ஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா இப்போது வீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆன் கிரிட் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன் ஆன் கிரிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சோலார் எலக்ட்ரிசிட்டியை வந்து மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணுறது நைட்டில் தான் கன்சியூம் பண்ணுவோம், அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். ஸோ பகலில் வந்து கம்மி தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நைட்டில் வந்து சோலார் பேனல் ஒர்க் ஆகாது, ஏன்னா சூரிய ஒளி இல்லை அப்படிங்கும்போது. ஸோ அதனால் நைட்டில் வந்து நம்ம இபி டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். ஸோ அதனால் வீட்டை பொறுத்தவரையும் ஆன் கிரிட் பெட்டர். ஸோ இதே நீங்கள் வந்து ஷாப்போ கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியோ அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இல்லை பகலே நிறைய சோலார் கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் கிரிட் போய்க்கலாம். ஸோ ஆஃப் கிரிட்ல வந்து என்ன அட்வான்டேஜ், இப்போ வீட்டுக்கும் நிறைய பேர் வந்து ஆஃப் கிரிட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப் கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேட்டரி போடணும். அதே ஆன் கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது சோலார் பேனல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேருந்து டேரெக்டாக இபிக்கும் போகும், வீட்டுக்கும் போகும். இன்கேஸ் நம்ம பவர் நம்ம கன்சியூம் பண்ணல அப்படிங்கும்போது பகல் டைமில் அந்த எக்ஸஸான இருக்கிற யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இபிக்கு போயிடும். அதை நம்ம வந்து நைட் டைமில் சோலார் பேனல்லேருந்து பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகாத அந்த சமயத்தில் நம்ம இபிகிட்டேருந்து நம்ம பவர் யூனிட்ஸை வாங்கிக்கலாம். அதாவது நம்ம மார்னிங் ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸை நைட்டு வந்து இபிட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து மெயினாக வந்து ஆன்லைனுக்கும் ஆன் கிரிடுக்கும் ஆஃப் கிரிடுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஆஃப் கிரிடில் வந்து இபி கூட எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஆஃப் கிரிடில் ஆன் கிரிடில் வந்து இபி கூட கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதில் மேஜர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம சொன்ன கால்குலேஷன், இப்போ முதல்ல சொன்ன கால்குலேஷனுக்கு வருவோம். ஒரு நாளைக்கு வந்து 10லேருந்து 12 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து ஸோ எத்தனை கிலோவாட்ஸ் சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மணி நேரம் ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கிலோவாட் அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் சன்லைட் இருக்கும். மார்னிங்கும் ஈவினிங் வந்து சன்லைட்டோடைய ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம 1 கிலோவாட்டோடைய சோலார் பேனலால் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5 யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்ம கன்சியூம் பண்ணுறது மினிமம் 10லேருந்து 12 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ மினிமம் 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு வச்சிங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம வந்து மார்னிங் டைமில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 5 யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் 5 யூனிட் டேரெக்டாக இபிக்கு போயிடும். ஸோ இது ஆன் கிரிடாக இருந்தால். ஸோ ஆஃப் கிரிடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பேட்டரியில் சேவ் ஆகிடும். ஸோ ஆன் கிரிடில் நைட் டைமில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு தேவையான யூனிட்ஸை வந்து டேரெக்டாக இபிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸஸாக யூஸ் பண்ணுற உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிட் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில நாள் 15 யூனிட் கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ண கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாளைக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ யூனிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீ யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸஸாக யூனிட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணால் நம்ம அந்த 100 யூனிட்ஸில் வந்துடும். ஸோ நம்ம வந்து மந்த்லி பிலோ 500 யூனிட்ஸ் கீழே யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் போடாமலே இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஹையாக இருக்கும். இதே வந்து நம்ம வந்து 1500 யூனிட்ஸ் மேலே நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இப்போ நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்டேடஸ் இந்த மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பாருங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோலார் பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ பாலி அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 400 வாட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை வாட்ஸ் போட்டால் உங்களுக்கு செட் ஆகும், எத்தனை கிலோ வாட்ஸ் போட்டால் உங்களுக்கு என்ன சஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு மோனோ போடலாமா இல்லை பாலி போடலாமா, ஆன் கிரிடா ஆஃப் கிரிடா அப்படின்னு A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் உங்களுடைய நீடை பொறுத்து உங்களுக்கு ஃபுல் சஜஷன் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த சப்சிடி விஷயமாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய இன்ஸ்டலேஷன் அந்த சோலார் பேனல் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு A to Z உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்க மாவட்டம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் போய் பண்ணல. ஸோ அடுத்தடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.